அப்போஸ்தலர் 27, 23, 24 வசனம் இப்படி சொல்லுகிறது. ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான தேவனுடைய தூதனானவர் இந்த ராத்திரியிலே என்னிடத்தில் வந்து நின்று, பவுலே பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இதோ நான் உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார். இந்த ராத்திரியிலே என்னிடத்தில் வந்து நின்று, பவுலே பயப்படாதே. ஒரு ராத்திரி பவுல் தன்னுடைய வாழ்க்கையில சந்தித்த ஒரு ராத்திரி. அந்த ராத்திரியிலே வந்து நின்று தேவன் சொன்னார், பவுலே பயப்படாதே. அது என்ன ராத்திரி என்பதை குறித்து 14வது வசனத்தில் இருந்து கீழ்நோக்கி வாசித்தால் அந்த வார்த்தைகள் நமக்கு புரியும். அந்த வார்த்தைகள் வெறும் பவுலுக்கானது மாத்திரமல்ல, இன்றைக்கு இந்த பாதையில் நடந்து வருகிற எல்லாரையும் பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், பவுலே பயப்படாதே. நான் வாசிக்கிறேன் உங்களுக்காக. அப்போஸ்தலர் 27:14. கொஞ்ச நேரத்துக்குள்ளே யூரோகிலிதோன் என்னும் கடுங்காற்று அதில் மோதிச்சு. கப்பல் அதில் அகப்பட்டு காற்று எதிர்த்து போக கூடாதபடியினால் காற்றின் போக்கிலேயே கொண்டு போகப்பட்டு ஒரு அனுபவம். ஒரு பயங்கரமான கடுங்காற்று இவர்கள் பிரயாணம் பண்ணுகிற கப்பலை சூழ்ந்தடித்தது. அதாவது அவ்வளவு காற்றின் ஒரு தாக்கம். இவங்களால முன்னோக்கி போக முடியல, அவங்க எதையுமே எதிர்த்து போக முடியல. வேதம் அதை அழகா பதிவு செய்து, அந்த கடுங்காற்றில் அந்த கப்பல் மோதினப்போ கப்பல் அதில் அகப்பட்டு காற்றுக்கு எதிர்த்து போக கூடாதபடியினால் காற்றின் போக்கிலேயே கொண்டு போகப்பட்டோம். காற்றின் போக்கிலேயே கொண்டு போகப்பட்டோம். உங்களுடைய வாழ்க்கை இப்படி போகுதா? எதிர்த்து போக முடியாம வாழ்க்கையில சேலஞ்சிங்கான டைம் வரும்போ நம்மால அதை எதிர்த்து போக முடியல, காற்றின் போக்கிலேயே கொண்டு போகப்படுகிற அனுபவம். சில பேர் சொல்லுவாங்க, ஏதோ வாழ்றேன் ஐயா, ஏதோ வாழ்றேன் பாஸ்ட், ஏதோ வாழ்றேன், அதுவா போகுது, ஏதோ உலகம் போகிற போக்கில தான் போய்கிட்டே இருக்கிறேன் அப்படின்பா. இன்னைக்கு காலையில ஆண்டவர் உங்களை பார்த்துதான் சொல்றார், பவுலே பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். ஹல்லேலூயா. 16வது வசனம். அப்படி கிளவுதா எனப்பட்ட ஒரு சின்ன தீவின் ஒதுக்கிலே ஓடுகையில் வெகு வருத்தத்தோடு படவை வசப்படுத்தினோம். வெகு வருத்தத்தோடு அதை அவர்கள் தூக்கி எடுத்த பின்பு, 17வது வசனம், அதை அவர்கள் தூக்கி எடுத்த பின்பு பல உபாயங்கள் செய்து கப்பலை சுற்றி கட்டி சொரிமணலிலே விழுவோம் என்று பயந்து பாய்களை இறக்கி விதமாய் கொண்டு போகப்பட்டார்கள். ஐயோ, இந்த ராத்திரி சாதாரணமான ராத்திரி இல்லைல்ல. இந்த வேதனையின் அனுபவம் சாதாரணமானது இல்லைல்ல. ஒரு கப்பலிலே கடுங்காற்று மோதுகிறது, பல பயணிகள் உள்ளே அமர்ந்திருக்கிறார்கள். எங்க போகிறோம் என்று தெரியாத ஒரு யாத்திரையாக அது மாறிவிட்டது. காற்றின் போக்கிலேயே போகுது அந்த கப்பல். இவர்கள் போக வேண்டிய திசை மாறிவிட்டது. இப்போ ஒரு இடம், ஒரு சின்ன தீவு அவர்களுடைய கண்ணுக்கு முன்னால வருது. அந்த சின்ன தீவிலே அவர்கள் அந்த படவை விட்டு இறங்கும் போது அங்கே பதிவு செய்கிற ஒரு வார்த்தை, வெகு வருத்தத்தோடு படகை வசப்படுத்தினோம். வெகு வேதனையோடு, வெகு கஷ்டத்தோடு அவர்கள் தூக்கி எடுத்த பின்பு கப்பலை சுற்றி கட்டி, அங்கதான் பைபிள் சொல்லுது, சொரிமணலிலே விழுவோம் என்று பயந்து பாய்களை இறுக்கி இவ்விதமாய் கொண்டு போகப்பட்டார்கள். 18வது வசனம். மேலும் பெருங்காற்று மழையில் நாங்கள் மிகவும் அடிபட்டபடியினால் மறுநாளிலே சில சரக்குகளை தூக்கி கடலிலே எறிந்தார்கள். 3ஆம் நாளிலே கப்பலின் தளவாடங்களை எங்கள் கைகளினால் எடுத்து எறிந்தோம். 20வது வசனம். அவ்வளவு அழகு. அநேக நாளாய் சூரியனாவது நட்சத்திரங்களாவது காணப்படாமல் மிகுந்த பெருங்காற்று மழையும் அடித்துக் கொண்டிருந்தபடியால் இனி தப்பி பிழைப்போம் என்னும் நம்பிக்கை முழுவதும் அற்று போனது. ஒருவேளை இந்த காலை நேரத்துல இந்த ஒரு செய்தியோடு உங்களுடைய வாழ்க்கை இணையலாம். தேவன், இனி தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை முற்றிலும் என்னை விட்டு போனது. இனி எனக்கு ஒரு வாழ்க்கை இருக்காங்கிற ஒரு கேள்வி அதிகமா என்னில் வந்த ஒரு நேரம். அழகா எழுதுறாரு, காற்று வாக்கில் நாங்கள் கொண்டு போகப்படுகிறோம், சொரிமணல்ல விழுந்துருவோமோன்னு பயப்படுறோம், வெகு வருத்தத்தால் நாங்கள் நிறைகிறோம்.
சரக்குகளை தூக்கி கடலில் எறிகிறோம். சாப்பிட வச்சிருந்த அவ்வளவு பொருளை தூக்கி கடலில் எறிந்து விட்டோம். ஏனென்றால் எங்களுக்கு ஜீவன் தான் வேண்டும், அதை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்கிற ஒரு சூழல் எங்களுக்கு வந்தது. இப்போ ஒரு சூழல் வருது, இனி எனக்கு ஒரு வாழ்க்கை உண்டா, இனி தப்பி பிழைப்போமா என்கிற ஒரு நம்பிக்கை முழுவதும் அற்று போன ஒரு இடம். என் வார்த்தையை கேட்கிற யாரோ சொல்றீங்கல்ல, இனி எனக்கு ஒரு வாழ்க்கை உண்டா, இனி தப்பி பிழைப்பேன் ஆண்டவர், இந்த கடனை விட்டு, இந்த வியாதியை விட்டு நான் தப்பி பிழைச்சு வருவேனா, இந்த சூழ்நிலைகளை விட்டு நான் வெளியில வருவேனா ஆண்டவரே. ஐயோ, என்னுடைய வாழ்க்கை முழுவதும் நம்பிக்கை அற்று போய் நிற்கிறது. ஒரு சின்ன பெர்சன்டேஜ் கூட என் வாழ்க்கையில இனி நம்பிக்கை இல்லை. நான் இனி சாகிறது வரைக்கும் இந்த கடல்ல தான் வாழணுமா, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை இப்படிதான் இருக்கணுமா, என் குடும்ப வாழ்க்கை இப்படிதான் இருக்கணுமா, நான் என்ன செய்வேன் ஆண்டவரேன்னு யோசிக்கிற ஒரு சிலரை பார்த்து காலை நேரத்துல பரலோகம் சொல்லுகிறது, பயப்படாதே பவுலே, இந்த ராத்திரியில் என்னிடத்தில் வந்து நின்று பவுலே பயப்படாதே, பவுலே பயப்படாதே, இனி தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை முழுவதும் அற்று போன ஒரு கூட்டம் பிள்ளைகளை பார்த்து இந்த காலை நேரத்தில் பரலோகம் பேசுகிறது, பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்துவேன், உனக்கு நான் உதவி செய்வேன். உதவியற்று நீ வந்திருக்கிறாய் என்று தேவன் அறிகிறார். ஓ, உதவியற்ற இந்த வார்த்தைகளை நீ கேட்டுக் கொண்டிருக்கிறாய் என்று தேவன் அறிகிறார். அநாதைகள் போன்று நின்று கொண்டிருக்கிறீர்கள் என்பதை தேவன் அறிகிறார். இனி எனக்கு ஒரு வாழ்க்கை உண்டா என்று கேட்கிறாய் என்று தேவன் அறிகிறார். இந்த காலை நேரத்தில் உங்களுடைய வலது கரத்தை பிடித்து ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன். அநேக நேரங்களில் வியாதிகளினுடைய கொடூர தாக்கம் நம்மை தாக்கும் போது, கடனுடைய பெரிய வேதனை நம்மை அமுக்கும் போது, வீடுகளிலே சூழ்நிலைகள் மாறி நிற்கும் போது, வீடுகளிலே பிள்ளைகளுடைய வாழ்க்கை சரியில்லாமல் மாறும் போது, நம்ம வாழ்க்கையில இனி ஒரு எதிர்காலம் உண்டா என்கிற ஒரு கேள்வி வரும். தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை முழுவதுமாய் அற்று நிற்கும்போ பரலோகம் நம்மை பார்த்து சொல்லுகிறது, பயப்படாதே, நான் உன்னுடனே, பயப்படாதே, நான் உன்னுடனே.